இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் வச்சுருங்க. தண்ணி ஊற்றி அதை 2 விசில்ஸ் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சின்ன வெங்காயம், கார்லிக், சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். தென் ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறமா வெந்த சேப்பங்கிழங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு பீசஸாக கட் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு சேப்பங்கிழங்கு பீஸை நல்லா ஒரு 3-4 பீசஸாக கட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். ரொம்ப பாயில் பண்ணி எடுக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வழவழத்து வராது. கட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் ஈவனாக வெந்திருக்கும். அப்புறம் அந்த ப்ரௌன் கலர் வரணும், லைட் ப்ரௌன் கலர். இப்போ நம்ம வறுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் விடுங்க எண்ணெயில். இப்போ நம்ம இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணவே இல்லை இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையானதை. ஸோ நம்ம இந்த காய்க்கும் அப்புறம் இந்த பேஸ்ட்டுக்கும் தேவையான உப்பை இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா உப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண கொடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான், உங்களோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.